புதுசா வந்தவனா பேசுறான்னா அவனுக்கு ஒரே பதில் சொல்லுங்க. இன்னைக்கு 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறானுங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை. திமுக இல்லாம இருந்ததுன்னா இவனா பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்துக்க வேண்டிய ஆள். பிச்சைக்கார மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பிளாட்பாரத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி முகத்தை வச்சு நிற்கிறவனுக்கு எல்லாம் 200 கோடி ரூபாய் சினிமாவில் வருதுன்னா நாம் இங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த சினிமா படங்கள டைலாக் எல்லாம் வரும். பயப்படுறத வெளியே காட்டாமல் இருந்தாலே போதும், வீரன் நினச்சிக்குவாங்க அப்படின்னு மாதிரி. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா திமுகவோட நிலைமை இப்போ இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் கூட்டமெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அரசியலே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுட்டே சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டாங்க தாவேகா கட்சியை பற்றி. அதுக்கப்புறமா அவங்க கூட இருக்கிற எம்பிக்கள் பேசுறது, எம்எல்ஏக்கள் பேசுறது, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே பேசுறது. ஆனால் விஜய் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கியா பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்கும்ல. பயமாக இருக்குது, அப்போ நாங்கள் எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒருத்தர் பேசியிருக்காரு, சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்தினுக்கிறாருன்னு தான் சொல்லணும். எங்கே அப்படின்னா உதயநிதி பிறந்தநாளில். யார்? கலைஞர் கூட பயணித்தவர். கலைஞர் கூடலாம் பார்த்தோன்னா போராட்டங்கள் நடத்தணும் வராமா. யார்? ஆர்எஸ் பாரதி அப்படின்னு ஒருத்தர். இவர் உதயநிதியோட பிறந்தநாளில் அவரை பற்றின சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்தினுக்கிறார். முக்கியமாக அந்த இடத்துல பெரியார் கொள்கையை உடச்சுட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை பார்க்கும்போது தான் எனக்கு விஜய் அவர்களை பேசுனது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட கொள்கை எப்படி தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுதாமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றாரு. எங்கே? பெரியார் கொள்கையை கட்சியில் வச்சுட்டு பார்த்தோம்னா சென்டிமெண்ட்டில் இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டில் உதயநிதி வந்ததுக்கப்புறமா அரசியலில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. பெரியார் கொள்கையை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. சரி, ஓகே, ரைட். இப்போ டாபிக் வருவோம். விஜய் அவர்களை ரொம்பவுமே கீழ்த்தரமாக கேவலமாக திமுக பேசுறதுல எந்த ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தொடர்ந்து அதே வேலை தான். விஜய் அவர்களை பார்த்து பயத்தில் பேசுவாங்க, ஆனால் இல்லைன்னா பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இவங்களோட வேலை. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் வாங்குற அந்த 200 கோடி சம்பளம் எல்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் அவர்களோட மூஞ்சி பார்த்தோன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு லாக்கியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனாக இருந்திருப்பான். இப்போ திமுகனால தான் 200 கோடி சம்பளம் வாங்குறா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி, மூத்த அரசியல்வாதி, வயசான ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கலாமே, ஒரு வயசான கிழடு கட்டைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தோன்னா இவரை பற்றி வீடியோ போடும்போது நான் என்னென்னமோ பேசலாம்னு நினச்சேன். எப்படி அப்படின்னா, பட் இந்த மாதிரி பேசக்கூடாது, அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்டவங்க மிகப்பெரிய அரசியல் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. யூடியூப்பில் அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. யூடியூப்பில் இப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அப்படின்னா வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடலாம். அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் அந்த மாதிரி நம்ம போக வேணாம். ஏன்னா சில பேர் எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியும். அந்த ரிப்ளை நம்ம கொடுக்கணும்னு நினச்சா ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். பட் நம்ம சேனலை கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காக தான். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ விஜய் அவர்களுக்கு இவங்க தான் 200 கோடி பிச்சை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இவர் தான் நடத்துகிறாரு. இவர் தான் பார்த்தோன்னா அதுக்கு மெயினு. அங்கே அச்சடிக்கு போகிற பணத்துக்கு கூட கரண்ட் பில் இவர் தான் கட்டுறாரு. ரிசர்வ் பேங்கே பார்த்தோன்னா இவர் கையில் தான் இருக்குது. இவங்க எடுத்து பிச்சை போட்டாங்களாமா. சரி, ஓகே. இவங்களே பார்த்தோன்னா மக்கள்கிட்ட பிச்சை வாங்கி இப்போ ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காங்க. மக்கள் போட்ட பிச்சையில் தான் இப்போ அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. அது இப்படி ப்ரோ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 10 வருஷமாக பார்த்தோன்னா மக்கள் இவங்களுக்கு பிச்சையை போடல, இல்லை இருண்ட ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இருண்ட கட்சி 10 வருஷமாக பார்த்தோன்னா ஆட்சிக்கே வராமல் மக்கள் பார்த்தோன்னா அப்படியே கூப்புழுக்கார வச்சுருந்தாங்கல்ல. அதுக்கப்புறமா போனால் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிச்சை போட்டு மக்கள் ஓட்டு போட்டு அந்த பிச்சையை போட்டு இவங்க கொண்டாந்துருக்காங்க. அந்த இதில் பதவி பிடிச்சவர் தான் அந்த ஆர்எஸ் பாரதி எல்லாம். சரி விடுங்க, நம்ம திமுக பேசுவானா, இந்த நபரை பேசுவோம், ஏன்னா இவர் தான் அப்படி பேசியிருக்காரு. அப்படிங்கும்போது இவருக்கு அந்த பதவி என்ற பிச்சையை பார்த்தோன்னா இந்த மக்கள் தான் போட்டிருக்காங்க. அதனால் இந்த நபர் தான் பார்த்தோன்னா மக்களோட பிச்சையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. மக்களோட காசு கொள்ளையடிச்சிருப்பாங்கல்ல, அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, அப்படியே அடிச்சிருப்பாங்க. அந்த பிச்சை காசில் வாழ்ந்துட்டு இவங்க பார்த்தோன்னா விஜய்க்கு பிச்சை போடுறாங்களாமா. எங்கேயோ ஒரு ப்ரொடியூசர் பார்த்தோன்னா அவருக்கு சம்பளம் தர்றாரு, ஆனால் இவங்க பிச்சை போடுறாங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம டாபிக் வருவோம். என்னென்னா, விஜய் அவர்கள் திமுகவுக்கு போட்ட பிச்சை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். 2021 விஜய் அவர்கள் அந்த பிளாக் அண்ட் ரெட் சைக்கிளில் வந்தார்ல, அப்போ திமுகவுக்கு தான் விஜய் வாக்கு செலுத்த போகிறாரு அப்படின்னு விஜய் ரசிகள்கிட்ட ஓட்டு பிச்சை வாங்கினது யார் அப்படின்னு அந்த திமுக கும்பல் தான். அந்த வகையில் விஜய் ரசிகளோட சில வாக்கு பார்த்தோம்னா விஜய் அவர்களை வச்சு கேட்டதுனால சில விஜய் ரசிகர்கள் அந்த வாக்கை பார்த்தோன்னா திமுகவுக்கு பிச்சையாக போட்டாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் வாக்கு பிச்சைன்னு ஒன்று இருக்குது திமுகவில், அது இவங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டுமானா இல்லை, ஒவ்வொரு டைம் சென்னையில் பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பு வரும்போது விஜய் அவர்கள் 5 கோடி 3 கோடி அப்படின்னு பார்த்தோன்னா நிவாரணம் கொடுப்பார். இந்த 2 வருஷத்தில் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வந்ததுனால கொடுக்கல. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தார்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா வாங்கி இவங்க சொருகிக்கிட்டாங்க.
ஏன்னா இவங்க அந்த 4000 கோடியை சரியாக செலவு பண்ணியிருந்தா எந்த ஒரு நடிகனுமே வந்து 5 கோடியோ 3 கோடியோ நிவாரணமெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்க அப்படியே அள்ளி வாயில் போட்டதுனால தான் இப்போ இந்த விஜய் மாதிரியான நடிகர்கள் பார்த்தோன்னா காசு கொடுத்தாங்க. விஜய் மட்டும் கிடையாது, நடிகர்கள் எல்லாரும் வச்சுக்கலாம். அவங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்தோன்னா பிச்சை வாங்கினது யார் அப்படின்னா இவங்க தான். அதை வாங்கி மக்களுக்கு செலவு பண்ண மாதிரி எந்த ஒரு கணக்குமே கிடையாது. எல்லாம் இவங்க தான் ஆட்டை போட்டிருப்பாங்க. அது வேறு விஷயம். சரி, ஓகே, இது மட்டுமானா இல்லை, இன்னும் இருக்குது. திரு உதயநிதி அவர்கள் இப்போதைய துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர், அதுக்கப்புறமா எம்எல்ஏ, அதுக்கப்புறமா அமைச்சர், அதுக்கப்புறமா துணை முதல்வர், இந்த பதவிகள் எல்லாமே இப்போது இந்த ஆர்எஸ் பாரதி இருக்கார்ல, இவர் சொல்லக்கூடிய ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாமே விஜய் போட்ட பிச்சை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். உதயநிதி அப்படின்ற நபர் யாருன்னே தெரியாது. எப்படி தெரியும்? குருவி திரைப்படத்தின் மூலமாக விஜய் அவர்கள் அந்த நபரை அறிமுகப்படுத்துறதுனால சினிமாவில் கொஞ்சம் பிரபலமானார். அதனால் விஜய் அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரெட் ஜெயின் மூவிஸ் உருவாகிறதுக்கு காரணமே விஜய் அண்ணா தான். அவர் இல்லை அப்படின்னா ரெட் ஜெயின் மூவிஸே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலை, உதயநிதி அவர்களே இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ அந்த திமுகவுக்கு பிச்சை போட்டாங்கல்ல, விஜய்க்கு பிச்சை போட்டோன்னு சொல்கிறாங்களா, அந்த நபர்களெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும் ரெட் ஜெயின் மூவிஸ் விஜய் இல்லைன்னா இல்லை அப்படின்றது அவரே சொல்லியிருக்காரு. இவர் ரெட் ஜெயின் மூவிஸ்னு ஒரு ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி குடும்பம். இவர் நினச்சிருந்தா எந்த நடிகர் வேணால் வச்சு படம் பண்ணியிருக்கலாமே, சின்ன பட்ஜெட்லேருந்து கூட போயிருக்கலாம், சின்ன ஹீரோஸ்லேருந்து கூட போயிருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. விஜய் அவர்கள் இப்போ ஃபேமஸில் இருக்கார். விஜய் வச்சு படம் பண்ணால் பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட் லெவலில் நம்ம வெளியே தெரியும். நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தோன்னா வெளியே தெரியும். ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு ஒரு மூவிஸ் தான் பார்த்தோன்னா விஜய் வச்சு படம் பண்ணுறாங்க அப்படின்றது பிரபலமாகும். விஜய் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றதுக்காக எந்த நடிகருமே பார்த்தோன்னா போய் வேணான்னு சொல்லிட்டு நான் விஜய் வச்சு மட்டும்தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு படமே என்னோட படம் விஜய் படமாக தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியெல்லாம் அடம் பிடிச்சி விஜய் அவரோட கால் ஷீட்டை வாங்கி அந்த ரெட் ஜெயின் மூவிஸை ப்ரொமோட் பண்ணி ரெட் ஜெயின் மூலியமாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டது யார் அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கிறப்போ ரெட் ஜெயின் மூவிஸே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் போட்ட ஒரு பிச்சு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, அவரோட நின்றுச்சானா இல்லை. அதுக்கப்புறமா சூர்யா வர்றார். ஆதவன் திரைப்படத்து மூலமாக அவர் கொஞ்சம் பிரபலப்படுத்துறாரு. இந்த மாதிரி எல்லா நடிகர்களும் பார்த்தோன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க, விஜய் மட்டும் சொல்லலை, 200 கோடி சம்பளம் வாங்குறான்னா அது திமுக போட்ட பிச்சு அப்படின்னு ஒரு சொல்கிறார் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்குமே பொருந்தும். அப்படி இருக்கிறப்போ அடுத்தது சூர்யா வர்றார். ஆதவன் திரைப்படத்தை வச்சு பார்த்தோன்னா அவர் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு சூர்யா அவர்களை வச்சு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வெளியே ஃப்ரேமில் வர்றாரு. அவர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடிகர்கள் தான் பார்த்தோன்னா இப்போ இருக்க துணை முதலமைச்சரையே வந்து அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வச்சு இப்போ பார்த்தோன்னா துணை முதல்வர் ரேஞ்சு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. யார் இவங்க சொல்கிறாங்க பிச்சை போடுற நடிகர்களுக்கு நாங்கள் தான் போடுறோம் அப்படின்னு. அந்த நடிகர்கள் தான் இவங்கள தூக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ரெட் ஜெயின் ஒன்று இல்லை அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தெரியாது. விஜய் அப்படின்ற ஒரு பிராண்ட் இல்லை அப்படின்னா ஒரு ரெட் ஜெயின் மூவிஸே கிடையாது. ஸ்டாலினே வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டார். இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா எங்கேயாவது ஏதாவது சீரியல் அருள்நிதி மாதிரி அவர் பார்த்தோன்னா வெளியில் பிரபலம் இல்லை அப்படின்றது தெரியும். அவர் சினிமா படங்கள் நடிக்கிறார், ஓகே. பட் அவர் ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரியான வெளியே போயிட்டுருப்பார். அந்த மாதிரி தான் உதயநிதி ஆயிருப்பாரே தவிர விஜய் அவர்கள் வந்ததுனால தான் இந்த ஒரு மார்க்கெட்டே அவருக்கு இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்லணுமா வேணாமா? அது எப்படி பார்த்தோன்னா நீ முட்டாள்தனமாக இப்படி சொல்லுவேன் அப்படின்னா அப்போ நீ என்ன மானாக பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கே திமுக தான் 200 கோடி பிச்சை போடுதுன்னு சொல்லுவேன். அது முட்டாள்தனமாக தெரியாதா அப்படின்னு இன்னொரு கேள்வி நம்ம முன் வைப்போம். இவர் நடிக்கிறாரு, தயாரிப்பாளர் காசு கொடுக்குறாரு, திமுக எங்கே பார்த்தோன்னா இதில் பிச்சை போட்டுச்சு. இதான் கேள்வி. இது கூட தெரியாத தத்தியாக இருக்கிறாங்களே, இதை நினைக்கும் போது தான் ரொம்பவுமே பரிதாபமாக இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஒன்று வேறு புதுசாக ஒன்று வந்திருக்காங்க, திமுக ஒழிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தோன்னா தட்டினா விழுந்துரும் அப்படின்றாங்க. தட்டினா விழுந்துற கட்சி எதுக்கு பார்த்தோன்னா இன்னுமே தட்டாமல் இருக்கீங்க? தட்ட முடியல. கரூர் பிரச்சனையே தட்ட நினச்சாங்க, முடியல. அவர் மறுபடியும் பார்த்தோன்னா மேலே எழுந்திரிச்சு வந்து இன்னும் நான் திமுக விடமாட்டேன் அப்படின்னு நிற்கிறதுனால இப்போ கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு. அதனால் எங்களுக்கெல்லாம் பயம் இல்லை, நாங்கள் தட்டினாவே அது விழுந்துருன்னு சொல்லும்போதே உள்ள கிடுக்கிடுக்குன்னு நடுங்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அப்படி பேசி வைப்போம். அப்போ தானே பார்த்தோன்னா நம்ம பயப்படல அப்படின்றது வெளியே தெரியாமல் இருக்கும். அந்த காரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பயத்தின் வெளிப்பாடு தான் இது எல்லாமே. அது எப்போ தட்டணும் எங்கே தட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களாமே. எலெக்ஷனே வரப்போது இவங்க தட்டுறாங்களாமே. எந்த தட்டினாலும் எதுவும் முடியாது. தாவேக்கா விஜய் இப்போ வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே தயார் தான், எல்லாத்துக்குமே ரெடி தான் அப்படின்னு தான் நின்றுருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா வேகாது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகம் கிடையாது. சரி, ஓகே. இளைஞர்கள் விஜய் பின்னாடி நிறையா இருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு அந்த பயமே வந்திருக்கு அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. இந்த பயத்தின் வெளிப்பாடுகள் தான் இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி விஜய் அவர்களை பார்த்து இவங்க பயப்படலான்னு சொல்கிறது எல்லாமே முழுக்க அப்பட்டமான பொய். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ வரவங்களாம் குடும்ப அரசியல்னு பேசுகிறாங்க. கலைஞர் அவர்கள் ஜெயிலில் இருந்தார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலில் இருந்தார், அதுக்கப்புறமா உதயநிதி இப்போ வந்திருக்காரு. இது எப்படி குடும்ப அரசியல் ஆகும்னு கேட்குறாரு. கலைஞர் ஜெயிலில் இருந்தார், போராட்டங்களுக்கு போனார், சரி ஓகே. மு.க. ஸ்டாலின் அவரும் பார்த்தோன்னா போராட்டம் பண்ணார், ஜெயிலுக்கு போனார், சரி ஓகே. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. உதயநிதி எந்த ஜெயிலுக்கு போனார், எந்த போராட்டம் நடத்தினார், என்ன மக்களுக்காக உழைச்சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை.
அப்படிப்பட்ட ஆட்சி குடும்ப ஆட்சின்னு சொல்கிறவங்களுக்கு இது குடும்ப ஆட்சி தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உதயநிதி அவர்கள் எங்கேப்பா போராட்டம் பண்ணார் அப்படின்னா அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு பேசிப்பாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது தான் மு க ஸ்டாலின் பிறந்தாராமா. அதே மாதிரி மறுபடியும் கலைஞர் அவர்கள் ஜெயிலில் இருக்கும்போது தான் உதயநிதி ஸ்டாலினும் பிறந்தாராம். அட பாவீங்களா, 2 பேரும் பிறந்து கலைஞரை ஜெயிலில் தள்ளிட்டீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அதை வேறு பெருமையாக பேசிக்கிறாங்க. இவர் சொன்னார்ல, உதயநிதி அரசியல் வந்ததுக்கு அப்புறமா தான் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுது எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு. இப்போ மு க ஸ்டாலின் பிறக்கும் போதும் கலைஞர் ஜெயிலில், உதயநிதி ஸ்டாலின் பிறக்கும் போதும் கலைஞர் ஜெயிலில். இது ஒரு சென்டிமெண்ட். பிறந்து பார்த்தோன்னா அந்த பாவ கலைஞர்கள் பார்த்தோன்னா ஜெயிலில் தண்ணி இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணும். இது வேறு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இப்படி ஒன்று போயிட்டுருக்கு. இது எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா, உதயநிதியோட பிறந்தநாள் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவை பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது பார்த்தோன்னா மக்களுக்கு யூஸ் ஆனது இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் என்ன நடத்தினாலும் அங்கே விஜய் அவர்களை பற்றின பேச்சு இல்லாமல் இருக்காது இந்த திமுக நபர்களுக்கு. இப்போ 2 வருஷம்தான் ஆயிருக்கா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து, ப்ளஸ் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி பற்றி தான் எல்லாரும் திமுக நபர்கள் எல்லாருமே மேடைக்கு மேடை பேசுகிறது. முதல்வர், துணை முதல்வர், எம்பி, எம்எல்ஏ அப்படின்னு எல்லாருமே பேசுகிறது. ஆனால் கேட்டால் விஜய் ஒரு ஆள் இல்லை, அவர்களும் நாங்கள் பயப்பட மாட்டோம், இல்லை நாங்கள் நம்பிட்டோம், நீங்கள் பயப்பட மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும், அதனால் இப்படியே உளறிட்டே இருங்க, இப்படியே கத்திட்டே இருங்க, பயத்தின் வெளிப்பாடு எங்களுக்கு இல்லை, மக்களுக்கு தன்னால் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடியுது, விஜய் அவர்களுக்கு அதிகமான வாக்கு எங்ககிட்ட இருந்து இருக்க போகுது அப்படின்னு மக்கள் நிறைய பேர் பேசுகிறது பார்த்ததே உங்களுக்கு பயமே வருது. அதனால தான் இப்படியான சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் நடத்துகிறாரு விஜய்க்கு பார்ப்போம்னா இவர் தான் வந்து 200 கோடி பிச்சை போட்டிருக்காருன்னு ஆர்எஸ் பாரதி பேசிகிட்டு இருக்காரு. இவங்களே யார் இதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நீங்களும் கமெண்ட்டில் கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு போங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பெட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.